உலகத்தமிழர் அனைவருக்கும் அடியனுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு என்னவென்றால் 2026 ஆண்டுக்கான ராசி பலன். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரம் அடங்கிய மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்ன செய்யும் என்பதை பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கோச்சார பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கோச்சார பலன் மீன ராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது 2026 ஒரு 5ஆம் மாதம் வரைக்கும் 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது சுபஸ்தானம். வீடு அமையும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமையும், வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனம் அமையும், சொத்துக்கள் இல்லாதவர்களுக்கு சொத்து சேரும், வீடு, வாகனம், வண்டி மற்றும் சில சொத்துக்கள் சேரும் அப்படின்று சொல்லப்படுகிறது சுபஸ்தானம். ஆனால் இந்த மீனராசியிலுடைய தாயாருக்கு ஓராண்டு காலத்துக்கு பீடை ஏற்படும் 4ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும். அப்போ தாயாருக்கு பீடை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஜனவரியிலே தாயை அழைத்து கொண்டு போய் மருத்துவரிடம் மருத்துவ பரிசோதனை செய்து ஒரு மாதத்திற்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தீங்கன்னா, தாந்திரிக முறைப்படி அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சில மாத்திரைகளை சாப்பிட்டாலே சரியாயிடும். அதை நம்ம செய்யாமல் விட்டோம்னா உடல் பிணி அதிகம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு அப்புறம் நிறையா செலவுகளை ஏற்படுத்திவிடும். ஆகையினால் ஒரு டாக்டர் செக்கப் பண்ணிக்கோங்க. தாயாருக்கு ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். அடுத்தாப்புல சனி பகவானை பார்க்கணும். இந்த சனி பகவான் இப்பொழுது எங்கே இருக்கிறாருன்னா, தலையில் உட்கார்ந்துருக்கிறார், ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இது ஜென்ம சனி என்று சொல்வார்கள். அந்த ஜென்ம சனி பகவான் 30 வயசுக்குள், இந்த மீனராசியில் உள்ள 30 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு இருக்குமேயானால் அது மங்கு சனி என்று சொல்லப்படுகிறது. குடும்பத்தை எல்லாரையும் மங்க வச்சிரும், சீக்கு பிணிகளை கொடுக்கும், கடனை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், சுபகாரியத்தை கெடுக்கும், என்னென்னமே அத்தனையும் செய்யும். 30 வயசுக்குள்ளே இந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கோ ஒரு பையனுக்கோ யாருக்கோ இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சனி பகவான் பெருமாள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க. பெருமாள் கோயிலுக்கு போய் சனி பகவானுக்கு பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. காக்கைக்கு எள்ளு சோறு வைங்க. வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. இதே போதுமானது. நம்ம திருநள்ளாறு போகணும், அங்கே போகணும், இங்கே போனால் வசதி உள்ளவங்க போகலாம், தப்பு இல்லை. இது வசதி இல்லாதவங்க கூட வீட்டில் இதை மாதிரி செஞ்சால் அந்த சனியுடைய வக்ரம் குறையும். அவருக்கு என்ன நல்லெண்ணெய் தான் பிடிக்கும், அதனால் வீட்டில் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றுங்க. அடுத்தாப்புல எள்ளு விளக்கு போடுங்க. காக்கைக்கு எள்ளு சோறு வைங்க. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு பெருமாளுக்கு விளக்கு ஏற்றுங்க, அர்ச்சனை பண்ணுங்க. இவ்வளோதான் போதும். இதை செஞ்சாலே போதும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கூலி தொழிலாளர்களுக்கு, குப்பை அள்ளுறவங்களுக்கு, மற்ற கூலி தொழில் செய்யக்கூடிய அனைத்து பேருக்கும் நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், சாப்பாடு எடுத்து கொடுக்கலாம். விதவை பெண்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கலாம், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். அதை விட மேன்மையான ஊனமுற்றோருக்கு, கைகால் ஊனமுற்று நடக்க முடியாமல் பிச்சை எடுக்கக்கூடியவர்களுக்கு, இல்லை அந்த மாதிரி ஊனமுற்றோர்களுக்கு நீங்கள் சாப்பாடு துணிமணிகள் வாங்கி கொடுத்தால் இந்த சனியுடைய தாக்கம் நீங்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். இதுதான் பரிகாரம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தபடியாக ஜென்மச்சனி. அப்போ ஜென்மச்சனி முடிஞ்சு அடுத்தாப்புல இன்னும் 5 வருஷம் இருக்குது. 2.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதில்
இன்னும் 5 வருஷம் ஒரு 4 வருஷம் பாதிப்பு இருக்கும், அப்புறம் சரியாக வந்துடும். அதுலேயும் 2027 வரைக்கும் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதுக்கு பிற்பாடு பாதச்சனியில் கொஞ்சம் இறங்கிடும். இது 30 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு தான் இந்த இது சோதனை வேதனை எல்லாம். அதுவே 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இது பொங்கு சனி என்று சொல்வார்கள். அந்த பொங்கு சனியாக இருந்தால் நல்லா இருந்தால் சிறப்பாக இருக்கும். அந்த பொங்கு சனி இந்த யாருக்கு நல்லா இருக்கும், எந்த ராசிக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கணும். உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த திசைக்கும் இந்த சனிக்கும் சரியாக சனி தசை நடக்குதுன்னு வச்சுங்க, சனி தசை நடந்து இந்த 7.5 வந்ததுன்னா பெரிய தாக்கம் ஏற்படும். அதே மாதிரி என்ன திசை என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்து உங்களுக்குன்னா இருந்தாலும் ஜென்ரலாக நான் சொல்கிறதுனால இதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு அந்த சனியினுடைய வக்ரம் குறைஞ்சி நல்லது நடக்கும். ராகு ஜென்மத்தில் இருக்கான். ராகு ஜென்மத்தில் இருந்தாலும் அது பிரச்சனை தான். போராட்டங்கள், விரயங்கள், சில கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். இந்த 2026 ராகும் சரியில்லை. கேது 7ஆம் இடத்துல இருக்கிறான். 7ஆம் இடத்துல இருந்து கேது 7ஆம் இடத்துல இருக்கிற அவ்வளோ தூரம் சிறப்பு இல்லைங்கிறான். சரியா? அதனால் ராகு கேது சரியில்லை, சனியும் சரியில்லை. குரு மட்டும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாப்பில் 4லையும் செகண்ட் ஹாப்பில் 5லையும் இருந்து அந்த 2026 அவசியம் அந்த குரு 5க்கு வருகின்ற பொழுது அவசியம் குலதெய்வத்தின் வழிபாடு நீங்கள் செய்யுங்க. வரக்கூடிய 2026 வைகாசி மாதத்தில் போய் குலதெய்வம் தெரிந்தவங்கெல்லாம் போய் குலதெய்வத்துக்கு ஒரு கடுமையான நல்ல ஒரு பூஜை போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7.5 சனியெல்லாம் ஓடி போயிடுவான். இதுதான் செய்யணும், இதுதான் பரிகாரம். இதை செய்யுங்க. உங்களுக்கு மேன்மை ஏற்படும், நல்லது ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. மீனராசி நேயர்களே, வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது, கல்வித்துறை, நீதித்துறை, நிதித்துறை, அரசியல், ஆன்மீகம், பொதுத்தொண்டு, கடல்வழி பயணங்கள், குருமார்கள், ஆன்மீகவாதிகள், அரசு பணியிலே செய்யக்கூடிய உயர் அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள், குருமார்கள், ஆசிரியர்கள், போதனை செய்யக்கூடிய அனைவருக்கும் கொஞ்சம் இதை சார்ந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் சமபலன் உண்டாகும். உத்தியோகம், அரசியல், தலைமை பிரிவு, அரசு துறை, தனியார் துறை, இந்த மாதிரி துறையில் உள்ளவர்களுக்கு பொதுவாக உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய அளவில் பெரிய பாதிப்பு இருக்காது. அதே சமயம் பெரிய நன்மைகள் ஏற்படாது. அதிகாரிகள்னால் சில பிரச்சனைகள் உண்டாகும். மேல் அதிகாரிகளை எதிர்த்து பேசாதீங்க. அவங்க சொல்படி கேளுங்க. கரெக்டாக வேலையை பாருங்கள். உத்தியோகத்தில் சரியாக இருங்க. அப்படி இல்லை என்றால் சஸ்பெண்ட் ஏற்படும். கேஸுகள் போடணும். கோர்ட்டு கேஸ் எல்லாம் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, பணி செய்யக்கூடியவர்கள், அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசு துறை, தனியார் துறையில் இருக்கக்கூடிய அனைவர்களும் உங்கள் உத்தியோகத்தை காத்து கொள்ள வேண்டும் என்றால் கவனம் தேவை என்று சொல்லப்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கு குரு கொஞ்சம் நல்லது செய்வான். குரு உங்களுக்கு 50% ஜெயிக்க விடுவார். ஆனால் அதே சமயத்தில் சனி ஜென்மத்தில் இருக்கிறதுனால சில உங்கள் மேல் சில கேஸுகள்லாம் வரும். பழைய கேஸுகள்லாம் தட்டி எழுப்புவாங்க. அதனால் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ராகு ஜென்மத்தில் இருப்பதும் ரொம்ப குடும்பத்தில் குழப்பங்கள். கேதில் 7ஆம் இடத்துல கேது இருப்பதும் அவ்வளோ தூரம் சிறப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. அரசியல்வாதிகள் கவனம். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு சினிமா, சங்கீதம், ஆடல், பாடல், எழுத்து, மீடியா, பேச்சு இது சார்ந்தவர்களுக்கு வெளிநாடு சென்று சிறப்படையலாம். வெளிநாடு போயிட்டு ப்ரோக்ராம் பண்ணி நிறைய காசு பணம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும். கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடு, குழந்தைகளால் தொல்லைகள் அந்த மாதிரி ஏற்படும். ஏன்னா சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க என்று சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு வீடு, உடை, நகை மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்த்து கடனை வாங்கி குவிச்செல்லாம் கஷ்டம் ஏற்படும். எனவே கையில் உள்ள பணத்திற்கு தகுந்த மாதிரி குடும்பத்தை நடத்த கற்றுக்கங்க. அப்போ கடனிலேருந்து விடுபடலாம். இல்லைனா கடன் ஏற்பட்டு 7.5 முடிகிற வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படணும். கடனே வாங்காதீங்க. கடன் வாங்கினால் அதில் ஒரு 2, 3, 4 வருஷத்துக்கு கடனை தீர்க்க முடியாது. பார்த்துக்கங்க. நன்றி, வணக்கம்.
அடுத்தபடியாக வியாபாரிகள், விவசாயிகளுக்கு ஆரம்பத்தில் குரு 4-5 இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும். அதே சமயத்தில் நல்லா உழைங்க, கஷ்டப்படுங்க. உங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைத்து நன்மை உண்டாகும். குரு தான் உங்களை காப்பாற்றும். இந்த மீனராசிக்காரர்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை. குருவால் 50% நன்மை, பாக்கியெல்லாம் சரியில்லை என்று சொல்லப்படுகிறது. தொழில் அப்படிங்கும்போது மீனராசிக்கு அரசு, தனியார் ஊழியர்கள், கல்வித்துறை, நிதித்துறை, நீதித்துறை, பேச்சு, எழுத்து, ஆன்மீகம், பொது தொண்டு, உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மற்றும் அனைவரும் சமபலனை அடைவார்கள். நோய் இவர்களுக்கு கண் சார்ந்த நோய், தோல் சம்பந்தப்பட்ட நோய், பிளட் ப்ரெஷர், நரம்பு, வயிறு, தைராய்டு, ப்ரெஷர் ஆகிய நோய்கள் ஏற்பட்டு அகலும். நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அடுத்து மீனராசிக்கு அதிர்ஷ்ட குறிப்புகள். அதிர்ஷ்ட எண் 39, அதிர்ஷ்ட தேதி 3-12-21-30, 9-18-27. அதிர்ஷ்ட கல் புஷ்பராகம், அதிர்ஷ்ட கலர் மஞ்சள், அதிர்ஷ்ட தெய்வம் குரு பகவான், அதிர்ஷ்ட வயசு 3-12-21, 30, 39, 48, 57. பரிகாரம்: வியாழக்கிழமை வரும் பிரதோஷம் அன்று சிவன் கோயிலுக்கு சென்று நந்தீஸ்வரர் வழிபாடு செய்ய உங்களுடைய சனி, ராகு, ஏதால் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வெற்றி அடைவீர்கள். வியாழக்கிழமை வரும் பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை போன்ற சிவன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் கிரிவலம் வர அனைத்து தீமைகளை நீங்கி நன்மை ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. வியாழக்கிழமை தோறும் குரு அல்லது தட்சிணாமூர்த்தி அல்லது மகான்கள் வழிபாடு செய்ய உங்கள் கஷ்டங்கள் தீரும். வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஏன்னா சனி 7.5 சனியாக இருக்கிறதுனால வியாழக்கிழமை போய் நீங்கள் எல்லோரும் சனிக்கிழமை தான் சொல்லுவாங்க. நீங்கள் மீனராசிங்கிறதுனால வியாழக்கிழமை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அவருக்கு அர்ச்சனை செய்துவாங்க. ஒரு ஆஞ்சநேயர் கயிறு கட்டிக்கங்க. ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை, துளசி மாலை, ஒரு கயிறை வாங்கி கட்டிக்கங்க. உங்களுக்கு நன்மை ஏற்படும். பொதுவாக மீனராசிக்கு 7.5னால ரொம்ப, அதாவது என்ன சொல்லலாம்னா, ஒரு 30 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு மங்கு சனி என்று சொல்வார்கள். மங்க வச்சிரும். 30 to 60 பொங்கு சனி அவங்களுக்கு நிறையா கொடுத்து பிடுங்குவான். இப்போ 60 வயசுக்கு மேலே நடக்கிறவர்களுக்கு மரண சனி. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இவ்வளோதான். அதனால் விரயத்தை சுப விரயமாக ஆக்கிக்கங்க. வீடு கட்டுங்க, நிலங்க வாங்குங்க, வாகனம் வாங்குங்க. அசையா சொத்தில் உங்கள் காசை இருக்கிறவங்க காசை அசையா சொத்தில் போடுங்க. புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம். வேலைக்கு போகிறவங்க புதுசாக எதுவும் மாறிடாதீங்க, வேலைக்கு போங்க. உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி முடிஞ்சோடனே மற்றதை நீங்கள் செயல்படுத்திக்கலாம். இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை என் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. உங்களுக்கு தசாபுத்தி சரியாக இருந்தால் இவ்வளோ கஷ்டம் இருக்காது, சிறப்பாக நல்லா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.